இந்த எலெக்ஷனில் சீட்டு அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. கரெக்ட், திருநாவுக்கரசர் ஐயோ பாவம், அவரும் அதிமுக ஆரம்பிச்சு எங்கெங்கயோ இருந்திருக்காருங்க. ஆனால் அவர் எம்எல்ஏவாக இருக்கும்போது தொகுதியில் நல்ல ஒரு செல்வாக்கோடு இருந்தவர். இன்னைக்கு எப்படி ஆயிட்டாரு பார்த்தீங்களா? அவர் சீட்டுக்கே அவர் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்களாகட்டும், இல்லை முதலமைச்சர் அவர்களாகட்டும் நிவாரணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ணன் டிஆர் பாலு அவர் ஒரு பேட்டியில் சொன்னார், ஞாபகம் இருக்கா? நாங்கள்லாம் மந்திரியாக இருந்திருக்கோங்க, எங்களுக்கு தெரியுங்க, இதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இங்கேருந்து ரிப்போர்ட் போகும், அவங்க ஆய்வு செய்வாங்க, அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, நம்ம ரிக்வஸ்ட்டு. எய்ம்ஸ் அப்போ எய்ம்ஸ் தான் பெருசா, நம்ம ஜிஹெச் சின்னதா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கேட்கணும். இல்லை அப்படி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரி இல்லை அரசு மருத்துவமனை எல்லா வசதிகளும் இங்கே இருக்கா? அப்போ நீங்கள் திருப்பி எய்ம்ஸ்னு சொல்லியிருந்தீங்கன்னா எய்ம்ஸ் தான் பெருசு, மற்றதெல்லாம் சிறுசுன்னு நீங்களே ஒத்துக்கிற மாதிரி ஆகலையா? இல்லை, இது மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் செங்கல் தூங்கினதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அது என்ன பண்ணுறது? இதுவாது ஜப்பான் நிதி உதவி அப்படின்னு இருக்குது. இங்கே பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவாங்க அவங்க? இன்னும் ஆனால் கேஸுக்கு 100 ரூபாய்க்கே என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இதில் 500 ரூபாய்க்கு சிலிண்டர்னு சொல்லிக்கிறாங்க. விடுங்க, என்ன இப்போ எல்லாத்தையும் கேட்டுன்னு இருக்க வேண்டியதானே நம்ம தலையெடுத்து. தருமபுரி வேட்பாளர் சௌமியா அன்புமணி வாரிசு அரசியல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாமகவே சொல்லுது. கனிமொழி அவர்கள் வாரிசு அரசியலா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாரிசு அரசியலா? ஸ்டாலின் அவர்கள் வாரிசு அரசியலா? துரை வைகோ அவர்கள் வாரிசு அரசியலா? அதெல்லாம் இல்லைன்னும் போது அப்புறம் இதை இல்லைன்னு சொன்னா நீங்க ஏன் கேள்வி கேட்குறீங்க? ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைக்கிறார் அரசியல் விமர்சகர் தி டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரி. மயிலாடுதுறையில் யார் கேண்டிடேட்ஸாக வருவான்னு எதிர்பார்க்குறீங்க சார்? திருநாவுக்கரசரும் எதிர்பார்க்குறாரு, மணிசங்கர் ஐயர் வாரிசும் அங்கே எதிர்பார்க்குறாங்க. ஸோ பல 4 முனை போட்டி இந்த வேட்பாளர்களே நடக்குது. சிங்கப்பூரா மாத்திரன்னு சொன்னார் ஒருத்தர். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடியும் வருவார், மோடியை பற்றி ஏதாவது அவதூறாக பேசுவார், டபால் காங்கிரஸோட வாய்ப்பை கெடுத்துவிட்டு காணாமல் போயிடுவார் மணிசங்கர் ஐயர். இந்த எலெக்ஷனில் சீட்டு அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. கரெக்டு, திருநாவுக்கரசர் ஐயோ பாவம், அவரும் அதிமுக ஆரம்பிச்சு எங்கெங்கயோ இருந்திருக்காருங்க. ஆனால் அவர் எம்எல்ஏவாக இருக்கும்போது தொகுதியில் நல்ல ஒரு செல்வாக்கோடு இருந்தவர். இன்னைக்கு எப்படி ஆயிட்டார் பார்த்தீங்களா? அவர் சீட்டுக்கே அவர் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. மணிசங்கர் ஐயர் ரைட்டு, அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு பெருமை எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, பாகிஸ்தானில் போயிட்டு மோடி ஆட்சிக்கு வரக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னது தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குதுங்க, வேறு எதுவும் இல்லை. அதுக்காகவாது அவருக்கு சீட்டு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். விடுங்க, அங்கே யாருக்கு சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. கடைசியில் மேலிடம் ஏதாவது டிசைட் பண்ணுவாங்க, மேலிடத்தில் யாராவது ப்ரெஷர் போடணும். இங்கே நடக்கிறதெல்லாம் யார் கண்டுக்கிறாங்க? போன தடவை அந்த விளவங்கோடு விஷயத்திலேயே இப்போ இருக்கிற தலைவர் என்ன பேசினார் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் காங்கிரஸில் மட்டும் யார் போடுவாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. காங்கிரஸ் தலைவருக்கே தெரியாத விஷயம். என்ன கேட்குறீங்களா ஹரி? நியாயமா இது? கேஸ் அழகிற்கு எந்த வாய்ப்பு வழங்கலை, இது எப்படி பார்க்குறீங்க சார்? சரிங்க, என்னங்க பண்ணுறது? திருநாவுக்கரசராவது தொகுதியில் செல்வாக்கு இருந்த எம்எல்ஏவாக இருந்தவர்னு நம்ம சொன்னோம். அந்த அளவுக்கு ஒரு பீப்புள் கனெக்ட். தொகுதியில் எந்த ஒரு கல்யாணம் விசேஷம் அப்படின்னாலும் கூடுமான வரைக்கும் போயிடுவார். எப்போவுமே அடிக்கடி தொகுதிக்கு போகிறதுன்றது ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருந்தவர் அவர் திருநாவுக்கரசர். அப்போ எஸ் திருநாவுக்கரசு, அவ்வளோதான் அவர். ஆனால் இன்னைக்கு அவருடைய நிலைமை மாறிவிட்டது. ஆனால் அழகிரி அவர்கள் எடுத்துக்காங்க, அந்த மாதிரி எந்த இடத்துலையாவது செல்வாக்காக இருந்தார்னு அவரை சொல்ல முடியுமா? அப்படி இருக்கச்சு திருநாவுக்கரசருக்கே சீட்டு இழுபறில் இருக்கும்போது நீங்கள் என்னங்க அழகிரி அவர்களுக்காக நீங்கள் வருத்தப்பட்டுக்கிறீங்க? கட்சியிலேயே யாரும் வருத்தப்படல. அநேகமாக அழகிரி அவர்களே வருத்தப்பட்டிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அப்பா நாம தப்பிச்சோம் அப்படின்னு நினச்சிருப்பாரு. இந்த பிரச்சாரத்தில் ஸ்டாலின் எங்கே போனாலும் மோடி எந்த நிவாரண நிதியம் வழங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். ஆனால் மத்திய சென்னை வேட்பாளர்கள் வினோஜ் பி செல்வம் பல திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்குவதாக சொல்லிட்டு இருக்காரு. அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. இந்த 2 விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? கரெக்டுங்க, நிவாரண உதவி கிடைக்கல அப்படின்னா இதில் திமுகலேயே ஒரு காலகட்டத்தில் நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்களாகட்டும், இல்லை முதலமைச்சர் அவர்களாகட்டும் நிவாரணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ணன் டிஆர் பாலு அவர் ஒரு பேட்டியில் சொன்னார், ஞாபகம் இருக்கா?
நாங்கள்லாம் மந்திரியாக இருந்திருக்கோங்க, எங்களுக்கு தெரியுங்க, இதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இங்கேருந்து ரிப்போர்ட் போகும், அவங்க வந்து ஆய்வு செய்வாங்க, அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, நம்ம ரிக்வெஸ்ட்டு அதை வந்து கமிட்டி ஒன்று முடிவு எடுக்கும், அதெல்லாம் பார்த்து தான் கொடுப்பாங்க அப்படின்னு அண்ணன் பாலு அவர்கள் தானே சொன்னார். அதனால் கொடுக்கலன்னா அவங்க தரப்பில் என்னென்னலாம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சில விஷயங்களில் கொடுக்கப்பட்ட நிதியை செலவு செய்யவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டும் தமிழக அரசு மீது இருக்கின்றது. இதுக்கு இந்த தரப்புலேருந்து பதிலே சொல்லலை. ஏங்க இதெல்லாம் நீங்கள் செலவே பண்ணலை, பணம் கொடுக்கலன்னு சொல்கிறீங்க, கொடுத்த பணத்தை அந்த கொடுத்த காரியத்துக்கு செலவு பண்ணாமல் வச்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது அதை பற்றி பேச மாட்டாங்க. மேபி அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காகத்தான் நிவாரணத்துக்கு இது கொடுக்கல அது கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்களோ என்னவோ தெரியாது. ஆனால் அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, அது பாருங்கள் இவ்வளோ கொடுத்துருக்கோம், எந்த பேரில் கொடுத்தான்னு இது கொடுத்துருக்கோம் இல்லையா அப்படின்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேள்வி தான், அப்போது தமிழக அரசாங்கத்தோட வருமானம்லாம் என்ன ஆகுது? வெள்ளம், மழை, புயல் இந்த விஷயங்களெல்லாம் வந்து ரெகுலராக நடக்கிற விஷயம் இல்லையா? அதுக்கு தயாராக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நிவாரணம் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா ஹரி? அதனால் அதை முதல்ல செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ உதயநிதிக்கு போட்டியாக அண்ணாமலையும் செங்கல் தூக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது எப்படி பார்க்குறீங்க செங்கல் பிரச்சாரம்? அதாவதுங்க, இந்த டிவி விளம்பரங்கள், சோப்பு விளம்பரமாக இருக்கட்டும் இல்லை மற்றதாகட்டும், பார்த்திங்கன்னா அந்த லிரில் சோப்பு விளம்பரம் பார்த்துக்கிறீங்களா, அதுதான் வந்து ரொம்ப நாளாக ஒரே மாதிரி விளம்பரம் வந்ததுங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா நடித்த நடிகையை மாற்றிருப்பாங்க, அப்புறம் கலரில் வந்திருக்கோம் பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து அப்படின்னு. ஸோ இந்த யுக்திகள்னு சொல்லுவாங்க, இதை ஒரே யுக்தியை வந்து எல்லா நேரத்துலையும் ஃபாலோ பண்ணிட்டு வருதுன்றது சரி வராதுங்க. இப்போது 2021 எய்ம்ஸ் பிரச்சாரம் வைத்தார்கள், ரைட்டு, அப்போ செங்கல் எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் அந்த செங்கல்னால தான் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னு நினச்சா அது தப்பு கணக்குங்க. ஸோ அதே மாதிரி இப்போவும் செங்கல் எடுத்துகிட்டு வராங்கன்னா என்னுடைய ஒரே கேள்வி இது தான், ஏன் எய்ம்ஸ் இல்லைன்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் வைத்தியமே பார்க்க முடியாதா? இந்த எய்ம்ஸ் இல்லாமல் எத்தனை மருத்துவக் கல்லூரி போன வருஷம் திறந்து வச்சார் பிரதமர்? அதெல்லாம் என்ன கணக்கு? எய்ம்ஸில் தான் ட்ரீட்மெண்ட்டா? ஏங்க நாம் வந்து மெடிக்கல் டூரிசம் இதில் டாப்பில் இருக்கோம், மருத்துவத்தில் வந்து நம்ம முன்னணியில் இருக்கோம் அப்படின்லாம் சொல்லிக்கின்னு ஐயோ எய்ம்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணுறது? எய்ம்ஸ் இல்லைன்னா நாம் என்ன சொல்லணும்னா, அது வேறங்க, எய்ம்ஸ் எங்களுக்கு வேணாம், எங்களுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அரசு மருத்துவமனைகளே வந்து உலக தரத்தில் இருக்குது, நீங்கள் வந்து வேற எங்கேயாவது இன்னும் பின்தங்கிய மாநிலத்துக்கு கொண்டு போங்க அப்படின்ல கெத்தாக சொல்லியிருக்கணும். அந்த கெத்து எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்தீங்களா? அதை விட்டு திருப்பி எய்ம்ஸ்னா கட்டுமான பணிகள் ஆரம்பிச்சிடுச்சு. அது ஜப்பான் நிதி உதவியோடு நடக்குதுங்க. அந்த கொரோனா பீரியடில் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அதை யாராவது என்ன பிடிச்சி தடுத்து நிறுத்தினாங்களா இங்கே வரக்கூடாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னா அது வரத்தான் செய்யும். எதுக்கோ நம்ம வந்து கேட்குறோம், இதுக்கு வந்து வெறும் செங்கல்லையே வச்சுருந்தா இது எனக்கு புரியல. அதுனும் எய்ம்ஸ் மட்டும்தான் ஒரு ஆஸ்பத்திரி மாதிரியும் மற்றதெல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரிலாம் ஜனங்க என்ன நினைப்பாங்க, அப்போ எய்ம்ஸ் தான் வந்து இருக்கிறதுலே பெரிய ஆஸ்பத்திரி போல இருக்குது, நம்ம அரசு ஆஸ்பத்திரிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தானே இருக்குது நீங்கள் சொல்கிறது. எய்ம்ஸ் இல்லாட்டான்னா எங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பாருங்கள் என்ன பக்காவாக வச்சுக்கிறோம், எய்ம்ஸை விட 10 மடங்கு சூப்பராக நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்ல சொல்லிட்டு போனோம். ஏன் அப்படி சொல்ல மறுக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாம் ஆப்டிக்ஸ் தான், வேற என்ன இப்படின்னு வச்சு ஒரு அரசியல் பண்ணலான்னு ஏன் ஜனங்களுக்கு தெரியாது? ஜனங்க கேட்கணும். ஆனால் ஜனங்க மத்தியில் என்ன மாதிரியான இம்ப்ரெஷன் வருதுன்னு இவங்க புரிஞ்சிக்கல. எய்ம்ஸ் அப்போ எய்ம்ஸ் தான் பெருசா, நம்ம ஜிஹெச் வந்து சின்னதா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கேட்கணும். இல்லை அப்படி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க சார்? தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரி இல்லை அரசு மருத்துவமனை எல்லா வசதிகளும் இங்கே இருக்கா? ஏங்க வசதி இருக்கா இல்லையான்றது இல்லை இப்போ என்னுடைய கேள்வியே. அப்போ நீங்கள் இந்த மாதிரி எய்ம்ஸ் தான் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் சின்னதுன்ற மாதிரி ஆகிடுது இல்லை? இப்போ என்ஜினியரிங் காலேஜ் படிக்கணும் அப்படின்னு ஒரு பையன் நினைக்கிறான்னா அவங்களுடைய கனவுலாம் ஐஐடியில் போய் சேர்ந்து படிக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் இங்கே இருக்கிற என்ஜினியரிங் காலேஜை விட ஐஐடி தான் பெருசுன்னு அர்த்தம். சரி, ஐஐடி கிடைக்கல, அப்போ உடனே அடுத்த சாய்ஸ் என்ன? அண்ணா யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படிக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? மற்ற காலேஜோட அண்ணா யூனிவர்சிட்டி தான் வந்து பெருசு, அதானங்க அர்த்தம். அப்போ நீங்கள் திருப்பி எய்ம்ஸ்ன்னு சொல்லியிருந்தீங்கன்னா எய்ம்ஸ் தான் பெருசு, மற்றதெல்லாம் சிறுசுன்னு நீங்களே ஒத்துக்கிற மாதிரி ஆகலையா? இல்லை, இது மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் செங்கல் தூக்கினதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். மாதிரி என்ன பண்ணுறது? இப்போது அண்ணாமலையும் செங்கல் தூக்கி எங்கே சித்த மருத்துவ யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு. ஆமாம், நீங்கள் என்ன மொழியில் கேட்குறீங்களோ அதே மொழியில் தான் அவங்களும் திருப்பி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த காலத்து சினிமாலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஆச்சரியமாக இருக்கும். இந்த கத்தி வந்து இதோ இப்படி பட்டையாக இருக்கிற கத்தி ஒன்று இருக்குங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்கிற ஒரு கத்தி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? எம்ஜிஆர் வந்து இந்த ஒரு வில்லன் இந்த கம்பி மாதிரி இருக்க கத்தி எடுத்தாருன்னா இவரும் கம்பி மாதிரி இருக்க கத்தியில் தான் சண்டை போடுவாங்க. பட்டக்கத்தினா பட்டக்கத்தி. நான் திடீர்னு யோசிப்பேன், ஒருத்தர் வந்து கம்பி மாதிரி இருக்க கத்தி எடுத்துன்னு வந்து இவர் கையில் பட்டக்கத்தி இருந்தா எப்படி தாக்கு பிடிக்க முடியாதுல்ல அப்படின்னு. ஆனால் அது வந்து ஒரு பாரம்பரியம் போல இருக்குது, அவங்க என்ன ஆயுதமோ அதே ஆயுதத்தில் நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு.
அந்த மாதிரி அவர் செங்கலை தூக்கினார்னா இவரும் ஒரு செங்கலை தூக்கி பதில் கொடுக்குறாரு. நீங்கள் அவங்கள கேட்குறீங்களா, அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க அப்படின்னா கரெக்டான ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் பதில் சொல்ல முடியாது, என்ன பண்ணுறது. இதுவாது ஜப்பான் நிதி உதவி அப்படின்னு இருக்குது. இங்கே பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவாங்க அவங்க, ஒன்று வேணாம், கேஸுக்கு 100 ரூபாய்க்கே என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, இதில் 500 ரூபாய்க்கு சிலிண்டர்னு சொல்லிக்கிறாங்க. விடுங்க, என்ன இப்போ எல்லாத்தையும் கேட்டுன்னு இருக்க வேண்டியதானே நம்ம தலையெழுத்து. வேட்பாளர்கள் சொத்து மதிப்பிலேயே ஆற்றல் அசோக்குமாரோட சொத்து மதிப்பு தான் மிகப்பெரிய பணக்காரோட வேட்பாளராக அறியப்படுகிறார். இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, ஒன்றும் நாமினேஷன்லாம் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறமும் வேற யாவது வரலாம்ல. என்ன நீங்கள் அந்த தமிழ்நாடு அரசியலில் வந்து இது மாதிரிலாம் கேள்வி கேட்டுனுங்கிறீங்க. ஆற்றல் கரெக்டாக தாங்க பட்டம் குத்துக்கிறாங்க, என்ன ஒரு ஆற்றல் பார்த்தீங்களா. ஆனால் எனக்கு என்ன தெரியுமா ஒரே ஒரு வருத்தம், இந்த மாதிரி வந்து உழைத்து முன்னேறியவர் அதிமுக கேளுங்க அதான் சொல்லுவாங்க. அந்த எப்படி முன்னேறுவது அப்படின்ற டெக்னிக்கை இந்த எம்பிஏ சொல்லித்தர காலேஜில், ஈவன் இன்ஜினியரிங் காலேஜெல்லாம் கூட தொழில் முனைவோர் அதிகமாகணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கெல்லாம் கூட்டியாந்து இவங்களை வந்து ஒரு லெக்சர் கொடுக்க சொல்லலாம், எப்படி வந்து உழைத்து முன்னுக்கு வருவது அப்படின்னு. அதை பார்த்து எத்தனையோ பேர் வந்து 500 கோடிலாம் வேணாங்க, ஒரு ஆளுக்கு 1 கோடி இல்லை 50 லட்சம் சம்பாதிக்கிற அளவுக்காவது நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் வந்தாங்கன்னா 1 ட்ரில்லியன் எக்கானமின்றது எப்போ வந்துடும்ல ஹரி. அதை ஏன் செய்ய மாட்டேன்றாங்க காலேஜில் அப்படின்னு தான் எனக்கு புரியல. அட்லீஸ்ட் இவங்களாவது வந்து பேட்டி கொடுக்கணும் பல இடங்களில். அந்த ஆற்றலுக்கு காரணம் என்ன, எப்படி உழைச்சாங்க, எப்படி இந்த சொத்து சேர்த்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து மக்களுக்கு அந்த ரகசியத்தை, தொழில் ரகசியத்தை சொன்னாங்கன்னா எல்லாரும் வந்து ஒரு லட்சாதிபதியாவது ஆகலாம்ல, கோடீஸ்வரன் ஆவாட்டா கூட. அதுதான் எனக்கு ஒரு பெரிய வருத்தம். அதில் பிரேக்கப் வேறு ஒரு சேனலில் போட்டிருந்தாங்க, அசையும் சொத்து 526, மீதி 50 சில்லற அசையா சொத்துன்னு போட்டிருந்தாங்க. அசையும் சொத்து அப்படின்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டினா வண்டி அதெல்லாம் சொல்லலாம், அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட், பட் பேங்க்ல போட்டிருக்காரு. அப்போது மீதி என்ன 500 சில்லற கோடி ரூபாய்க்கு என்ன அசையும் சொத்து, டீட்டெயிலாக பார்க்கணும். அதான் ஆற்றல் அதிகமாக இருக்கின்றது, அது அரசியலுக்கு வந்தாலே அந்த ஆற்றல் வந்துடும் போல இருக்குது. அந்த ஆற்றல் ரகசியத்தை எல்லாருக்கும் சொன்னால் நல்லா இருக்கும். ஆனால் இருங்க, வேற யாராவது அவரை பீட் பண்ணி மேலே வராங்களா அப்படின்றத நம்ம பார்ப்போம். தருமபுரி வேட்பாளர் சௌமியா அன்புமணி வந்து வாரிசு அரசியல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாமகவே சொல்லுது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? கனிமொழி அவர்கள் வாரிசு அரசியலா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாரிசு அரசியலா? ஸ்டாலின் அவர்கள் வாரிசு அரசியலா? துரை வைகோ அவர்கள் வாரிசு அரசியலா? அதெல்லாம் இல்லைன்னும் போது அப்புறம் இதை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஏன் கேள்வி கேட்குறீங்க? நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ சொல்லப்போனால் இதில் திமுகவில் இந்த வாரிசு அரசியல்னு குறை சொல்லி இது மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு பட்டம் கட்டணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு தான் ஃப்ரிக்ஷனே ஆரம்பமாகின்றது. வைகோ வந்து வெளில அனுப்புகிறாங்க, அவருக்காக உணர்ச்சி வசப்பட்டு சில தொண்டர்கள் சிலதெல்லாம் செய்கிறாங்க. அன்றைக்கு அவ்வளோலாம் பேசிட்டு இன்னைக்கு அவர் பையனை கொண்டு வந்து நிறுத்துறாரு. அதில் வேற அந்த ஒரு மதிமுக எம்பின்னு சொல்கிறாங்க. முதல்ல மதிமுக எம்பின்னே சொல்லக்கூடாது, அவர் மதிமுக. அப்புறம் மதிமுக எம்பின்னு சொன்னால் அது சட்டப்படி குற்றம் இல்லையா? அவர் ஏதோ முயற்சி செய்தார் அப்படின்ட்டு இவர் அப்படியே நான் தழுதழுக்க, பரவாயில்ல வைகோ அவர் இவராது நான் தழுதழுக்க, அவர் அழுதுட்டாரு துரை வைகோ அவர்கள். அப்படியே வீரவசனம்லாம் பேசுகிறாரு. இல்லை அட்டென்ஷன் சீக்கிங் நினைக்கிறீங்களா, இல்லை எப்படி நினைக்கிறீங்க? என்ன பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சீன் போட்டால் அந்த பல உணர்ச்சிகளை கலந்து நடித்தாதான் வந்து நவரச நாயகன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவர் எங்கே போனார்? கார்த்திக் நாடாளும் மக்கள் கட்சி, சரி விடுங்க, அவர் 2026 தான் வருவார். அது கூட்டணி கட்சியில் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு, இருந்துட்டு போட்டோம். அவரும் என்னென்னவோ எமோஷன்லாம் காமிச்சுன்னுக்கிறாருங்க. பக்கா வாரிசு அரசியல் நல்லாவே தெரியுது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, இல்லை இது பாருங்க, முதல்ல வந்து இவரை போடணும்னு சொன்ன போது நான் வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன், அப்புறம் வாக்கெடுப்பெல்லாம் நடந்தது, 99% வந்து இவர் தான் வேணும்னு சொன்னாங்க. அப்போ துரை வைகோ அவர்கள் வாரிசு அரசியல் இல்லை அப்படின்னா சௌமியா அன்புமணி அவர்களும் வாரிசு அரசியல் இல்லை தான். நீங்கள் மட்டும் அப்படியே வரிசையாக எல்லாரும் வாரிசுகள் அப்படின்னு கொண்டாந்து நிறுத்திட்டு அவங்கள குறை சொல்கிறதுக்கு யாருக்குமே இங்கே யோக்கியதை கிடையாது. மக்கள் ஏற்றுக்கிறாங்களா? பொதுவாகவே என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரிசு அரசியல் கரெக்டு. இப்போது நானே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என் பையனை அந்த பிஸ்னஸில் தான் நான் இழுத்து விடுவேன். கரெக்டாக அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிறதும் இல்லை ஊற்றின்னு போகிறதும் அவனோட திறமையில் இருக்குது. என் புள்ளன்ற ஒரே காரணத்துக்காக என் பிஸ்னஸ் நான் அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் சரியாக கவனிக்கலை அப்படின்னு சொன்னான்னா ஊற்றி மூடிக்கின்னு போயிடும், அவ்வளோதான். ஸோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா நான் வாரிசு அரசியல்ன்றதெல்லாம் எதிர்க்கிறது கிடையாது என்றைக்குமே. ரைட்டு, கொண்டு வாங்க. வாரிசுன்ற ஒரே காரணத்துக்காகவே வந்து திறமையானவர்கள்லாம் ஒதுக்கிட்டு நீங்கள் வாரிசை கொண்டு வந்தீங்கன்னா
கட்சி தான் பாதிக்கப்பட போகின்றது. திறமையானவர்களாக இருந்தாங்கன்னா இருந்துட்டு போட்டோம், அது கட்சிக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அப்படி தான் நம்ம பார்க்கணும். அதனால் ஒரு சில இடங்களில் வந்து வாரிசு அப்படின்றது கட்சியையே கலகலத்து போக வைக்கின்றது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். எல்லாமே நல்லதுக்கு தான் ஹரி. நடப்பு அரசியலை குறித்து பல்வேறு கருத்துக்களை பிரதமர் மிக்க நன்றி சார். நன்றி ஹரி.